வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பொட்டேட்டோ மஞ்சூரியன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொட்டேட்டோ மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், வெங்காயம், கொத்தமல்லி, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், குடமிளகாய், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், உப்பு. ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு எடுத்து கேரட் சீவுற மாதிரி நல்லா சீவிக்கோங்க. எப்போவுமே உருளைக்கிழங்கு சீவும்போது அதிலிருந்து நிறைய தண்ணி வரும். பாருங்கள், நம்ம சீவி முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஒரு ஃபில்டரில் சீவின உருளைக்கிழங்கு போட்டு தண்ணியை தனியாக வடிகட்டிக்கோங்க. நமக்கு உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாமல் ட்ரையாக தான் தேவை. ஒரு ட்ரையான பாத்திரத்தில் நம்ம சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா ஐட்டமை இப்போ ஆட் பண்ணலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மசாலா கலந்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதும் நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸ் அதில் போடலாம். பாருங்கள், பால்ஸு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக அழகாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இந்த அளவு ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்ப கருகிட வேண்டாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டாம். அடுத்து குடமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், சோயா சாஸ் 2 ஸ்பூன், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காயிடுச்சுனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு சமைக்கணும், இல்லைன்னா ரொம்ப கருகிடும்.
இப்போது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பால்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போது கொத்தமல்லி அது மேலே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். சுவையான பொட்டேட்டோ மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.